என்னோட 21 கேஜஸ் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் அதிகமாக லஞ்சுக்கு எடுத்துக்கிட்ட மில்லட் ரைஸ் வந்து எப்படி குக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒயிட் ரைஸ் அப்படின்னு வரும்பொழுது நம்ம எல்லாருமே அதிகமாக விரும்புவோம். பட் ஆனால் மில்லட்ஸ்ன்னு வரும்பொழுது அது வேலை வந்து அதிகமாக இருக்கும் அதை பாயில் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் யாருமே வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன்றோம். பட் ஆனால் என்னையை கேட்டால் ரைஸை விட மில்லட்ஸ் தான் வந்து குக் பண்ணுறது ஈஸின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலாம், நான் எப்படி எனக்கு பண்ணிக்குவேன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கிளாஸ், அதாவது இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா குட்டி கிளாஸு, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்றதுனால இந்த குட்டி கிளாஸில் 3/4 கிளாஸ் வரைக்கும் குதிரவாளி அரிசி நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நான் ஊற வச்சுக்க போகிறேன். ஊற வைக்கும்போது அளவு தண்ணி ஊற்றியே நீங்கள் ஊற வச்சிடலாம். ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட நான் சேர்த்துக்க போகிறேன், ஏன்னா அரிசி ஊற போகுது அப்படின்றதுனால. நான் கரெக்டாக 2.25 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை இப்போ ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சிடலாம். நம்ம வந்து ஒயிட் ரைஸை விட இந்த மாதிரி ரைஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செய்து ப்ராசஸ் அதிகமாக இருக்கும், ரொம்ப வேக வைக்கிறதுக்கு டைம் ஆகும், சோம்பேறிப்பட்டு போயிட்டு இந்த ரைஸ்லாம் நீங்கள் பண்ணாமல் விட்டுறீங்க. இதில் நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரைஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் வச்சுட்டேன், உப்பு போட்டுட்டேன் தேவையான அளவுக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு நல்லா மேலே வரைக்கும் வரும், தண்ணி எல்லாம் வற்றி நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா வற்றிடுச்சு, மேலே வரைக்கும் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரமோ இல்லைனா ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்று மேலே வச்சுக்க போகிறேன். நான் வந்து இந்த தேங்காய் கீரையை வச்சுருக்கேன், நீங்கள் உங்ககிட்ட கல் இருந்ததுன்னா கூட வச்சுக்கலாம். இப்படி மூடி ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரைஸ் வந்து உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிரும். அடியிலையுமே பிடிக்காது, பார்த்தீங்கனாலே தெரியும் அடியில் வந்து சுத்தமாக பிடிக்கல. இப்போ வந்து குதிரவாளி மில்லட்ஸ், அதாவது வரகு, சாமை, திணை, இந்த மாதிரி ரைஸில் பிரியாணி, பொங்கல், அது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டி ரைஸ் கூட பண்ணுறாங்க. பீட்ரூட் சாதம், கேரட் சாதம் சொல்லிட்டு நீங்களுமே அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரெசிபி இந்த மாதிரி எனக்கு குதிரவாளியில் வேறு ரெசிபி போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானுமே வந்து நிறையா ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய வெயிட் லாஸ் பற்றின வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரைஸ்லேருந்து மில்லட்ஸ்க்கு மாறுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.